வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிசி அல்டிமேட்ல எபிசோட் 34 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த 34 பொறுத்த வரைக்கும் அறிவியல் கேள்விகள் தான் பார்க்க போகிறோம். அதில் முக்கியமான 25 கேள்வியை இந்த வீடியோவில் பார்க்கலாம். சரிங்களா? ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் ஆக்சிஜனின் கிராம் மூலக்கூறு நிறை என்ன? இதுதான் நம்மளுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ ஆக்சிஜனின் அணு எண் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 8. சரிங்களா? ஆக்சிஜனின் அணு எண் வந்து 8. அதன் அணு நிறை என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 16. ஆக்சிஜனின் அணு நிறை வந்து 16. ஆனா இங்க ஒரு ஆக்சிஜன் அணுவிலையும் 2 மூலக்கூறுகள் இருக்கும். சரிங்களா? ஒவ்வொரு ஆக்சிஜன் அணுவிலையும் 2 மூலக்கூறு இருக்கும். ஸோ 16ஐயும் 2ஐயும் பெருக்குனா 32 வரும்ல. இதுதான் ஆக்சிஜன் அணுவோட மூலக்கூறு நிறை. ஓகேங்களா? ஆக்சிஜன் அணுவின் மூலக்கூறு நிறை என்னன்னு கேட்டீங்கன்னா 32. ஸோ 32 கிராம் அப்படின்றதுதான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஓகேங்களா? ஸோ நல்லா புரிஞ்சுங்க. ஆக்சிஜனோட அணு எண் வந்து 8, அணு நிறை வந்து 16, மூலக்கூறு நிறை அப்படின்னும் போது ஆக்சிஜன் அணுவுல 2 மூலக்கூறு இருக்கும். சரிங்களா? ஸோ 16 2 32. ஸோ 32 கிராம் அப்படின்றது தான் ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர். ஸோ உங்களுக்கான கொஸ்டின் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீரின் மூலக்கூறு நிறை என்ன? நீரின் மூலக்கூறு நிறை என்ன? ஸோ இதுக்கான ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின், தனிம வரிசை அட்டவணையில் மிக நீண்ட தொடர் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் 7வது தொடரா, 6வதா, இல்ல 5வதா, இல்ல 2வதா அப்படின்னு தான் வந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 6வது தொடர். சரிங்களா? தனிம வரிசை அட்டவணையில மிக நீண்ட தொடர் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா எது? 6வது தொடர். ஓகேங்களா? இதுல மொத்தம் எத்தனை இது இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 32 தனிமங்கள் இருக்கும். 32 தனிமங்கள் இருக்கும். அதாவது அணு எண் 55ல இருந்து 86 வரைக்கும் 32 தனிமங்களை கொண்டதுதான் எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த 6வது தொடர். ஓகேங்களா? சோ இதுல எத்தனை தொகுதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? தனிம வரிசை அட்டவணையில எத்தனை தொகுதிகள் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்க்கலாமா? ஒளி சிதைவு என்பது இதனால் நடைபெறும் சிதைவு வினையாகும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. எதனால்? அதுதான் கொஸ்டின். வெப்பமா, மின்னாற்றலா, ஒளியா, எந்திர ஆற்றலா அப்படின்னு கேட்டிருக்காங்க. தெளிவா அவங்களே சொல்லிட்டாங்க, ஒளி சிதைவு. அதை எப்படி பிரிக்கலாம்? ஒளியால் ஏற்படுகின்ற சிதைவு. சோ ஒளி, அந்த லைட்டால ஏற்படுகின்ற சிதைவு. ஓகேங்களா? அப்ப ஒளி தானே காரணமா இருக்கும். ஓகேவா? சோ 3வது கொஸ்டினுக்கான ஆன்சர் என்னது? ஒளி. இந்த லீ அப்படின்றது எதை குறிக்குது? லைட்டை குறிக்குது. அதாவது பெரிய லீ அப்படின்றது லைட்டு, சின்ன லீ அப்படின்றது வந்து சவுண்டு. ஓகேங்களா? சோ ஒளி சிதைவு என்பது இதனால், ஒளியால் ஏற்படும் சிதைவு வினையாகும். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்ப்போமா? வேதி எரிமலை என்பது டேஷ் வகை வினைக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்திருக்காங்க. எரிதல் வினையா, வீழ்பதிவாதல் வினையா, நடுநிலையாக்கல் வினையா, சிதைவதைதல் வினையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சிதைவதைதல் வினை. சரிங்களா? சிம்பிளா யோசிங்க. எரிமலை அப்படியே வெடிக்குது. சரிங்களா? அப்படி வெடிக்கும் போது என்ன ஆகுது? அந்த எரிமலை குழம்பு எல்லாமே வந்து செதறும். ஓகேங்களா? சோ அப்படியாவது ஞாபகம் வச்சுங்க, சிதைவதைதல் வினை. ஓகேங்களா? சிதைவதைதல் வினைக்கான எக்ஸாம்பிள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போமா? எரி சாராயம் என்பது ஒரு நீர்ம கரைசல். இதில் உள்ள எத்தனாலின் சதவீதம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ 95.5%, 75.5%, 55.5%, 45.5%. ஓகேங்களா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா
95.5%. ஸோ எரி சாராயத்தில் எத்தனாலோட சதவீதம் என்னது? 95.5%. ஸோ மொத்தம் 100% சார். அதுல 95.5% என்னவே இருக்கு? எத்தனால் இருக்கு. சரிங்களா? அப்போ மீதி இருக்கிற அந்த 4.5% என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீரா இருக்கும். சரியா? அப்ப எரிசாராயம் என்பது 95.5% எத்தனாலையும் 4.5% நீரையும் கொண்டது. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? குறிப்பிட்ட வெப்பநிலையில் குறிப்பிட்ட அளவு கரைப்பானில் மேலும் கரைப்பானால் கரைப்பொருளை கரைக்க முடியாத கரைசல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. தெவிட்டிய கரைசலா, தெவிட்டாத கரைசலா, அதிதெவிட்டிய கரைசலா, நீர்த்த கரைசலா? இதுதான் குத்துருக்கிற 4 ஆப்ஷன். சரிங்களா? சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா தெவிட்டிய கரைசல். சோ தெவிட்டிய கரைசல் அப்படின்றது தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். இதை எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கலாம்? நான் என்னால முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்றேன். சரிங்களா? ஒரு கட்டத்துக்கு மேல போதும்பா எனக்கு ரொம்ப திகட்டிடுச்சு அப்படின்னு சொல்றோம். சரிங்களா? சோ முடிஞ்ச அளவுக்கு சாப்பிட்டு இதுக்கு மேல என்னால சேர்த்துக்கவே முடியாது, அந்த அளவுக்கு நான் சாப்பிட்டேன் அப்படின்னும் போது என்ன சொல்றோம்? போதும், திகட்டிடுச்சு, வேணாம் அப்படின்னு சொல்றோம். பாத்தீங்களா? சோ அதுதாங்க, அது பேர் தான் என்னன்னு சொல்றாங்க? தெவிட்டிய கரைசல். இங்க ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். சரிங்களா? இதுல என்ன சொல்றாங்கன்னா ஏதோ ஒரு கரைப்பான், இப்ப தண்ணியே எடுத்துக்கலாமே, தண்ணியில ஒரு டம்ளர் தண்ணியில மிஞ்சி போனா ஒரு 100 கிராம் சர்க்கரையை கரைக்கலாம், இல்ல 50 கிராம் சர்க்கரையை கரைக்கலாம். நான் ஒரு 2 கிலோ சர்க்கரை எடுத்து கொட்டு தண்ணியில கரை அப்படின்னா கரையுமா? ஏன்னா கரையாது, இல்ல, லேட் ஆகும். சரிங்களா? முதல்ல அந்த அளவுக்கு கரைப்பான் இல்லை. ஓகேவா? தண்ணி அதிகமா இருந்துச்சுன்னா நம்ம சர்க்கரை ஒரு 1 கிலோ போட்டாலும் கரையும். சரிங்களா? சோ அது கரைப்பானுக்கு ஏற்ற அளவுக்கு கரைப்பொருள் இருக்கணும். சரிங்களா? அதை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தெவிட்டிய கரைசல். என்னால இதுக்கு மேல கரைக்க முடியாது அப்படின்றது தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம்? தெவிட்டிய கரைசல் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். சிலைகள், நாணயங்கள், அழைப்பு மணிகள் செய்ய பயன்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கெல்லாம் எதுக்கு சார் பொதுவா நம்ம யூஸ் பண்ணுவோம்? வெண்கலமா, பித்தளையா, மெக்னீசியமா, இல்ல நிக்கல், இரும்பா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வெண்கலம். சோ வெண்கலத்தை தான் நம்ம யூஸ் பண்ணுவோம் சிலை செய்யறதுக்கு, நாணயங்கள் செய்யறதுக்கு, அழைப்பு மணிகள், அலாரம் சொல்லுவோம் பார்த்தியா, அதெல்லாம் செய்யறதுக்கு எதை யூஸ் பண்றோம்? வெண்கலத்தை தான் பயன்படுத்துவோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு அமிலமும் மற்றும் காரமும் வினை புரிந்து டேஷ் கிடைக்கின்றன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஒரு அமிலம், நான் HCl எடுத்துக்கிறேன். சரிங்களா? ஒரு அமிலம் HCl எடுத்துக்கிறேன். அதே போல ஒரு காரம், காரம் அப்படின்னும் போது நம்ம எதை எடுத்துக்கலாம்? NaOH எடுத்துக்கலாம். சரிங்களா? NaOH எடுத்துக்கலாம். சோ இதுல எதை தரும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாருங்க, NaCl plus H2O. இங்க இந்த Na இருக்கு பாத்தீங்களா? இந்த Na எது சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுவும் இந்த Cl சேர்ந்து NaCl வந்துரும். NaCl அப்படின்றது என்னது? சோடியம் குளோரைடு, உப்பு. சாதாரண உப்பு தான் என்னன்னு சொல்லுவோம் நம்ம? சோடியம் குளோரைடு. பாருங்க, இங்க ஒரு OH இருக்கா, இதுல ஒரு H இருக்கு. சோ இது ரெண்டும் சேர்ந்தா என்ன ஆகும்? H2O அப்படின்னு வந்துரும், அதாவது நீர். ஓகேங்களா? இதுல HCl அப்படின்றது என்னது? ஹைட்ரோகுளோரிக் அமிலம். ஹைட்ரோகுளோரிக் அமிலம். சோ அதாவது அமிலம். ஓகேவா? இது நான் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறேன், ஈஸியான எக்ஸாம்பிள் அப்படின்றதுனால. ஆனா புரிஞ்சுங்க, ஒரு அமிலம் எடுத்துக்கிட்டேன் பிளஸ் ஒரு காரம் NaOH, சோடியம் ஹைட்ராக்சைடு. சோடியம் ஹைட்ராக்சைடு. சோ இது ரெண்டுமே சேர்ந்து எதை தருதா? ஒரு உப்பையும் நீரையும் தருது. சரிங்களா? ஆனா நம்ம ஆப்ஷன் பாருங்களேன்,
ஃபர்ஸ்ட் ஏ ஆப்ஷன் உப்புன்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? பி ஆப்ஷனு நீருன்னு கொடுத்துருக்காங்க. சி ஆப்ஷன் ஏ அண்ட் பின்னு கொடுத்துருக்காங்க. டி ஆப்ஷன் NaOH சோடியம் ஹைட்ராக்சைடுன்னு கொடுத்துருக்காங்க. ஆன்சர் என்னது? ஏவும் ரைட்டு, பியும் ரைட்டு. அதனால ஏ அண்ட் பி, அதாவது ஆப்ஷன் சி தான் இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர். சரிங்களா? அப்ப நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு அமிலமும் காரமும் சேர்ந்து உப்பு பிளஸ் நீரை தரும். சரிங்களா? உப்பு பிளஸ் நீரை தரும். நான் அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளும் காமிச்சாச்சு. சரிங்களா? ஸோ HClன்றது ஒரு அமிலம், NaOH அப்படின்றது ஒரு காரம், ரெண்டுமே சேர்ந்தா உப்பு NaCl சாதாரண உப்பு பிளஸ் H2O நீரை தருது. ஓகேங்களா? ஸோ எப்படி வினை புரிஞ்சிச்சு? இந்த Naவும் Clலும் சேர்ந்து NaCl ஆயிடுச்சு. சரிங்களா? ஸோ இங்க இருக்கிற ஒரு எச்சும் இங்க இருக்கிற எச்சும் என்ன ஆகும்? H2 வருமா? ஸோ H2 இது ஒரு O, H2O. ஓகேங்களா? நீர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பாப்போமா? மனித உமிழ்நீரின் pH மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கு 7ல இருந்து 8, 6.5ல இருந்து 7.5, 10 இல்ல 4.2 கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 6.5ல இருந்து 7.5 அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? சோ அது வேறுபடும். ஓகேங்களா? சோ இதுல எலுமிச்சை சாறின் pH மதிப்பு என்ன? எலுமிச்சை சாறின் pH மதிப்பு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? அல்கேன்களின் பொது வாய்ப்பாடு என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. அல்கேன், இதுல சின்ன சின்ன வார்த்தையில பேர் மாறுங்க. இததான் வந்து அல்கேன் சொல்லுவாங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? சோ இதுல அல்கேன் அப்படின்றது பிளஸ் வரும். ஓகேங்களா? அல்கேன். அல்கீன் அப்படின்றது பாருங்க CnH2n, இங்க +2O இல்ல -2O வரல. அப்படி வரல அப்படின்னா அது அல்கீன். ஓகேங்களா? அல்கைன், அல்கைன்னா மைனஸ்ல வரும். பாருங்க -2ன்னு வந்திருக்கு. ஓகேங்களா? சோ அல்கேன் அப்படின்றது +2 வரும், அல்கைன் அப்படின்றது -2 வரும், அல்கீன் அப்படின்றது 2n வரும். சரிங்களா? அப்படியே தான் வரும். அது பக்கத்துல +2O இல்ல -2O எதுவும் கொடுக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ நமக்கு கேட்ட क्वेश्चन என்னது? அல்கேன்களின் பொது வாய்ப்பாடு. சோ அல்கேன்களின் பொது வாய்ப்பாடு எது? CnH2n+2. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन வந்து பார்க்கலாமா? ஆல்கஹால்களை கண்டறியும் சோதனைக்கு பயன்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ இதுல KMNO4 அப்படின்னு ஒண்ணு கொடுத்திருக்காங்க. சரிங்களா? சோ வேற என்ன கொடுத்திருக்காங்க? CH3 CHOOH ன்னு கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இங்க H வராது, CH3 COOH தான். அது அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லலாம். அசிட்டிக் அமிலம் இல்லைன்னா எத்தனாயிக் அமிலம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ரெண்டுமே ஒண்ணுதான், அசிட்டிக் அமிலம் இல்லனா எத்தனாயிக் அமிலம். ஓகேங்களா? இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டீங்கன்னா K2Cr2O7 அப்படின்றது தான். பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். பொட்டாசியம், கேனா பொட்டாசியம் தானே, கேனா பொட்டாசியம், டைக்ரோமேட் அப்படின்னு தான் இதை படிக்கணும். சரிங்களா? பொட்டாசியம் டைக்ரோமேட், இதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். அப்ப KMNO4 அப்படின்னா என்ன சார்? KMNO4னா என்ன? பொட்டாசியம் பெர்மாங்கனேட். பொட்டாசியம் பெர்மாங்கனேட். சரி, H2SO4 இது நம்மளுக்கு தெரியும், கந்தக அமிலம் அப்படின்னு சொல்லலாம், இல்லனா சல்பியூரிக் அமிலம் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? இதுக்கு ஒரு சிறப்பு பெயர் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வேதிப்பொருட்களின் அரசன். வேதிப்பொருட்களின் அரசன் அப்படின்னு யார சொல்லுவோம்? சல்பியூரிக் அமிலம் இல்லனா கந்தக அமிலத்தை சொல்லுவோம். ஓகேங்களா? சோ இந்த क्वेश्चनக்கு ஆன்சர் எது? K2Cr2O7 பொட்டாசியம் டைக்ரோமேட் அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க.
எத்தனாயிக் அமிலம் இப்பதான் சொன்னோம் அசிட்டிக் அமிலம் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இந்த எத்தனாயிக் அமிலம் டேஷுடன் வினை புரிந்து சோடியம் எட்டனோயேட்டையும் நீரையும் தருகிறது அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு ஆப்ஷனு சுண்ணாம்பா இல்ல ஹைட்ரோ கார்பனா சோடியம் ஹைட்ராக்சைடா மீத்தேனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. மீத்தேன் அப்படின்னா CH4 சரிங்களா. சோடியம் ஹைட்ராக்சைடு NaOH. சோ இதுல பாருங்க இந்த சோடியம் ஹைட்ராக்சைடு தான் இந்த क्वेश्चनக்கான கரெக்டான ஆன்சர் சரிங்களா. அந்த வினை வேணா நான் எழுதி காமிக்கிறேன். சோ அதை பார்த்துங்க. வினை எப்படி எழுதலாம் சார், அந்த வேதியியல் வினையை எப்படி எழுதலாம் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சுங்க. ஸோ CH3COOH அப்படின்றது தான் அசிட்டிக் அமிலம், அதாவது எத்தனாயிக் அமிலம். ஓகேங்களா, எத்தனாயிக் அமிலம். ஸோ இதோட NaOH சேர்த்துக்கிறீங்க. NaOH என்ன சொன்னோம், சோடியம் ஹைட்ராக்சைடு. பாருங்க எத்தனாயிக் அமிலம் டேஷுடன் NaOH உடன் வினை புரிந்து என்ன கொடுக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா CH3COONA plus H2O கொடுக்குது. இந்த CH3COONA அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா, இது பேர் தான்பா சோடியம் எத்தனோயேட். சோடியம் எத்தனோயேட் பிளஸ் நீரையும் தருது. அந்த நீர் வந்து தனியா குத்துட்டோம் பாருங்க H2O சரிங்களா. இந்த நீர் வந்து தனியா வந்துருச்சு. இந்த CH3COONA அப்படின்றது எப்படி வந்துச்சு இந்த பாருங்க, இந்த CH3COO பிளஸ் இந்த Na இது வரைக்கும் ஒன்னா சேர்ந்து சோடியம் எத்தனோயேட்னு மாறிடுச்சு சரிங்களா. இங்க இருக்கிற Hயும் இங்க இருக்கிற OHயும் சேர்ந்து H2O மாறிடுச்சு. ஓகேங்களா. சோ அப்போ இந்த CH3COONA அப்படின்றது சோடியம் எத்தனோயேட், H2O அப்படின்றது நீர் சரிங்களா. நமக்கு வினை புரிஞ்சது எதுன்னு கேட்டீங்கன்னா இந்த NaOH தான், அதாவது சோடியம் ஹைட்ராக்சைடு தான். அதுதான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. அணுவின் நிறையாற்றல் சமன்பாடு, அதாவது நிறையாற்றல் சமன்பாடுனாலே ஒருத்தர் நம்மளுக்கு ஞாபகம் வரணும். யாருன்னு கேட்டீங்கன்னா ஐன்ஸ்டீன், ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். அவர் தான் 1905 இதை கண்டுபிடிச்சிருப்பார். ஓகேங்களா. சோ இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா E = mc². சரிங்களா. நிறையாற்றல் சமன்பாடுனாலே E = mc². சோ E அப்படின்னா ஆற்றல், எம்னா நிறை, சீனா ஒளியின் திசை வேகம். ஒளியின் திசை வேகம் சரிங்களா. சோ அவர் தான் வந்து சொல்லியிருப்பாரு E = mc² அப்படின்னு சொல்லிட்டு நிறையாற்றல் சமன்பாடு. ஓகேங்களா. சோ அப்போ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னது, ஆப்ஷன் பி. சரி இதெல்லாம் பார்ப்போம். இது என்னது, H = I²RT அப்படின்னு கொடுத்துருக்காங்களே, அப்படின்னா என்ன சார், H = I²RT. ஸோ Hனா வெப்பம்ங்க, ஹீட் சரிங்களா. Iனா மின்னோட்டம், Rனா மின்தடை, Tனா காலம். அதாவது இதை என்னன்னு சொல்லலாம்னா ஜூல் வெப்ப விதி அப்படின்னு சொல்லலாம். ஜூல் வெப்ப விளைவு சரிங்களா. ஜூல் வெப்ப விளைவு அதுக்கான ஃபார்முலா தான் அது H = I²RT. ஓகேங்களா. அப்ப இது என்ன சார், V = IR. ஓம்ஸ் லா, ஓம் விதி சரிங்களா. ஓம் விதி எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், V/T ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. VIR இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம், V/T. சோ ஆருக்கு பதிலா அங்க T நீங்க ஞாபகம் வச்சுங்க சரிங்களா. V/T ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா V = IR அப்படியே பக்கத்திலே வந்துடும் சரிங்களா. Tக்கு பதிலா நம்ம என்ன பண்ணிருக்கோம், இங்க R சேர்த்துக்கு போறோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா. சோ ஓம் விதியை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், V = IR அப்படின்னு சொல்லுவோம். இந்த R = 2F அப்படின்றது நம்ம ஒளியியல்ல பாக்குற ஒரு சமன்பாடு சரிங்களா, லைட்ல பாக்குற ஒரு சமன்பாடு. சரி சோ இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னது, E = mc², ஐன்ஸ்டீன் சமன்பாடு. ஓகேங்களா. சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா. ஒப்பு மூலக்கூறு நிறை என்பது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் மூலக்கூறு நிறை பை அணு நிறையா, 2 × ஆவி அடர்த்தியா,
மூலக்கூறு நிறை இன்ட்டு அணு நிறையா C12 இன் அணு நிறையா? இந்த C12 அப்படின்றது கார்பன் 12. சரிங்களா? சரி, இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2 இன்ட்டு ஆவி அடர்த்தி. நம்ம 10th புக்ல கொடுத்துருப்பாங்க இதை. சரிங்களா? சோ ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்றது 2 இன்ட்டு ஆவி அடர்த்தி. ஓகேங்களா? சோ டைரக்ட் ஃபார்முலா 5 மார்க்கா கொடுத்துருப்பாங்க. லாஸ்டா நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அந்த கிவன் ஆன்சரா இருக்கும் அது. ஓகேங்களா? சோ பாத்துங்க, ஒப்பு மூலக்கூறு நிறை அப்படின்றது என்னது? 2 இன்ட்டு ஆவி அடர்த்தி. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். ஐசோடோப்புகளுக்கு எடுத்துக்காட்டு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. ஒத்த அணு எண்ணையும் வேறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டதுதான் ஐசோடோப். சரிங்களா? அப்ப அணு எண் அப்படின்றது எங்க சார் இருக்கும்? பாருங்க, C35, 17, C37. இதுல கீழே இருக்கு பாத்தீங்களா, இது பேர் தாங்க அணு எண். சரிங்களா? மேல இருக்கு பாத்தீங்களா, இது பேர் தான் நிறை எண், மாஸ் நம்பர்னு சொல்லுவாங்க. சரிங்களா? கீழே இருக்கிறது பேர் என்னது? அட்டாமிக் நம்பரு. மேல இருக்கிறது மாஸ் நம்பர். சோ மாஸ்னா நிறை தானே? சரிங்களா? சோ மேல இருக்கிறது நிறை எண், கீழே இருக்கிறது அணு எண். ஒத்த அணு எண்ணையும் மாறுபட்ட நிறை எண்ணையும் கொண்டதுதான் என்னன்னு சொல்லுவோம்? ஐசோடோப்புன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ ஐசோடோப்புக்கான உதாரணம் ஆப்ஷன் ஏ தான். ஓகேங்களா? மீதி ஆப்ஷன்லாம் பாருங்களேன், கீழே வேற வேற நம்பர் வந்திருக்கு. இங்க 6னா இங்க 17, இங்க 18னா இங்க 20, இங்க 18னா இங்க 6. வேற வேற ஆப்ஷன் வந்திருக்கு. சரிங்களா? அதாவது வேற வேற நம்பர் வந்திருக்கு. ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷன்ல மட்டும் கீழே கரெக்டா இருக்குல்ல, அதாவது அணு எண் வந்து கரெக்டா இருக்கு. சரிங்களா? நிறை எண் மட்டும் சேஞ்ச் ஆயிருக்கு. அதனால அது ஐசோடோப்புக்கான உதாரணம். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கான சாரி 5வது क्वेश्चनக்கான ஆன்சர் என்னது? ஆப்ஷன் ஏ. சோ நெக்ஸ்ட் 16th क्वेश्चन பாருங்க. அழுகிய முட்டை மனமுள்ள வாழ்வு எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. கார்பன் டை ஆக்சைடா? சரிங்களா? கரியமில்லா வாழ்வுன்னு சொல்ற கார்பன் டை ஆக்சைடா, இல்ல நச்சுத்தன்மை கொண்ட வாழ்வுன்னு அதெல்லாம் நம்ம சொல்லுவோம். அதிக நச்சுத்தன்மை கொண்ட வாழ்வு. சரி, சோடியம் பை கார்பனேட், இதை என்னன்னு சொல்லலாம்? சோடியம் பை அப்படின்னாலே நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? நம்ம சமையலுக்கு பை எடுத்துன்னு போவோம் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. சோ சோடியம் பை கார்பனேட் NaHCO3 அப்படின்னாலே சமையல் சோடா, சமையல் சோடா அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? சல்பர் டை ஆக்சைடு, சரிங்களா, இல்ல ஹைட்ரஜன் பெராக்சைடு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அழுகிய முட்டை மனம் உள்ள வாயு எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஹைட்ரஜன் பெராக்சைடு. சோ 16வது ஆன்சர் என்னது? ஆப்ஷன் டி, ஹைட்ரஜன் பெராக்சைடு. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா? அறை வெப்பநிலையில் பாதரசத்தின் அடர்த்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ 1.2 800 2700, அதாவது 2500 13600 அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சோ எல்லாமே வந்து பாருங்க கிலோகிராம் பை மீட்டர் ஸ்கொயர்ல சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ இதுவும் புக்ல பாக்ஸ்ல கொடுத்திருக்கிற ஒரு கண்டென்ட். சரிங்களா? சோ இதுல அறை வெப்பநிலையில் பாதரசத்தின் அடர்த்தி அதிகமாக இருக்கும். சரிங்களா? 13600 அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. கீழ்கண்டவற்றுள் எது கோள்களின் பெயரில் இருந்து பெறப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? படிக்கும் போதே நல்லா தெரியும், யுரேனியம் கோள்களோட பெயர்ல இருக்கக்கூடாது. சரிங்களா? பாருங்க, யுரேனியம், யுரேனஸ் கோள்களின் பெயர்ல வருது. சரிங்களா? யுரேனியம், யுரேனஸ் கோள்களோட பேர்ல வருது. அப்ப இது இல்ல. புளூட்டோனியம் பாருங்க, புளூட்டோ, அப்ப புளூட்டோவோட பேர்ல வருது. அப்ப இதுவும் இல்ல. நெப்டியூனியம், நெப்டியூன் போலோட பேர் தானே. சோ அந்த வராது. அப்ப பாதரசம் அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். புரியுதுங்களா? கோள்களின் பெயரில் பெறப்படவில்லை. அப்ப யுரேனியம், புளூட்டோனியம், நெப்டியூனியம் இது மூணுமே கோளோட பேர்ல இருக்கு. அப்ப பாதரசம் அப்படின்றது தான் இந்த क्वेश्चनக்கான ஆன்சர். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. சந்திராயன் 1 விண்ணில் செலுத்தப்பட்ட நாள் எண்ணிக்கை அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க.
2008 செப்டம்பர்லயா, 2008 அக்டோபர் 22 வா, 2008 ஏப்ரல் 14 இல்ல 2008 நவம்பர் 12 அப்படின்னு கேட்டீங்கன்னா 2008 அக்டோபர் 22 தான். சரிங்களா? சோ இந்த சந்திராயன் 1 அனுப்புறதுல அதன் தலைவரா யார் இருந்தாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா மயில்சாமி அண்ணாதுரை இருந்தாரு. மயில்சாமி அண்ணாதுரை அவர்கள் இருந்தாங்க. சரிங்களா? சோ இதுல சந்திராயன் 1 அனுப்புறதுக்கான ரீசன் என்ன? முதல்ல சந்திராயன் 1 சந்திரனுக்கு அனுப்பப்பட்ட ஒரு கோள். சரிங்களா? இங்க நம்ம பூமியிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு செயற்கைக்கோள் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகேங்களா? சோ இதுல இதனுடைய வேலை என்ன சார்? நிலால நம்ம போய் தங்க முடியுமா? நிலா எவ்வளவு தூரம் இருக்கு? அங்க என்னென்ன வசதி இருக்கு? காத்து இருக்கா? தண்ணி இருக்கா? சோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம பூமியிலிருந்து அனுப்பப்பட்ட ஒரு செயற்கைக்கோளை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், சந்திராயன் 1ன்னு சொல்லிட்டு பேர் வச்சாங்க. சரிங்களா? சோ இதுல இது எப்ப அமிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா 2008 அக்டோபர் 22 அன்னைக்கு அமிச்சாங்க. சரிங்களா? இன்னொன்னும் இருக்கு, மங்கள்யான் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கு. மங்கள்யான் இதன் எப்ப அமிச்சாங்க, இது எதுக்கு அமிச்சாங்க? இந்த ரெண்டு விஷயத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. சரிங்களா? எந்த கோளுக்கு அமிச்சாங்க, எப்ப அமிச்சாங்க, இது ரெண்டுத்தையும் கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. திசை வேகம் மாறும் வீதம் டேஷ் எனப்படுகிறது அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இடப்பெயர்ச்சியா, திசை வேக மாறுபாதா, முடுக்கமா இல்ல தொலைவா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இதற்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா முடுக்கம், ஆக்சலரேஷன். சோ முடுக்கத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், திசை வேக மாறுபாடு. திசை வேக மாறுபாடு பை காலம், இததான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், முடுக்கம் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? திசை வேகத்தை என்ன சார் சொல்லுவோம்? திசை வேகத்தை இடப்பெயர்ச்சி மாறுபாடு, இடப்பெயர்ச்சி மாறுபாடு பை காலம், ds பை dt அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? இடப்பெயர்ச்சி மாறுபாடு பை காலம். சோ அதே போல வேற என்ன, தொலைவு, அது வந்து நம்ம என்னன்னு சொல்லுவோம், வேகம். வேகம் வந்து எப்படி சொல்லலாம், தொலைவு பை காலம் சொல்லலாமா? ஸ்பீட் பை டைம், தொலைவு பை காலம். ஓகேங்களா? சோ இத ஞாபகம் வச்சுங்க. முடுக்கம்னா திசை வேக மாறுபாடு பை காலம், திசை வேகம்னா இடப்பெயர்ச்சி மாறுபாடு பை காலம், வேகத்தை தொலைவு பை காலம் அப்படின்னு சொல்லலாம். எல்லாமே காலத்தை பேஸ் பண்ணி தான் நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? டைமை பேஸ் பண்ணி தான் நான் எவ்வளவு ஸ்பீடு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல முடியும். ஓகேங்களா? இப்போ ஒரு வண்டியே வாங்குறோம் அப்படின்னும் போது நம்ம எப்படி சொல்றோம், ஒரு மணி நேரத்துக்கு இவ்வளவு ஸ்பீடு போகுது, 60 km/h, 80 km/h, ஒரு மணி நேரத்துக்கு அப்படின்னு தான் நம்ம பேசுவோம். ஸோ டைமை பேஸ் பண்ணி தான் சொல்லுவோம். ஓகேங்களா? அதனால தான் காலம் டிவைட்ல வருது. சரிங்களா? சோ இங்க திசை வேக மாறுபாடு வீதம் அப்படின்றது எதை பொறுத்தது, முடுக்கம். சரிங்களா? சோ முடுக்கத்தை தான் நம்ம என்னன்னு சொல்லுவோம், திசை வேக மாறுபாடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. மனிதனால் உருவாக்கப்பட்ட முதல் இழை எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. நைலானா, பாலியஸ்டரா, பஞ்சா இல்ல ரேயானா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேயான். இதுல பெரும்பாலும் மரக்கூழு தான் இருக்கும். மரக்கூழை வச்சு உருவாக்கின ஒரு செயற்கை இழை தான் நம்ம என்னன்னு சொல்லலாம், அங்க ரேயான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். அதுக்கப்புறம் நம்ம நிறைய பார்த்திருப்போம், பாலியஸ்டர், நைலானு, பஞ்சு இதெல்லாம். ஆனா ஃபர்ஸ்ட் உருவாக்குறது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ரேயான் தான். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. ஒரு ஆற்றல் மட்டத்தில் நிரப்பப்படும் அதிகபட்ச எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. n², 2n², n³ இல்ல 6n² அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2n². சரிங்களா? ஆற்றல் மட்டம் இது நம்ம போன தடவையே பார்த்திருப்போம். என்னது, k ஷெல்லு, l ஷெல்லு, m ஷெல்லு இப்படிலாம் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? சோ k ஷெல்ல அதாவது 2 × n க்கு பதிலா 2n², n க்கு பதிலா நான் 1ன்னு போடுறேன்.
அப்ப என்ன ஆகும் 2 into 1 ஸ்கொயர் 2 into 1 1 ஸ்கொயர் பண்ணா 1 தான் அப்ப 2 into 1 போட்டா 2 அப்ப k அதாவது k ஷெல்ன்றது ஃபர்ஸ்ட் ஷெல் இந்த k ஷெல்ல 2 எலக்ட்ரான் இருக்கும் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் n க்கு நான் 2 ன்னு போடுறேன்னு வெச்சீங்களேன் 2 into 2 ஸ்கொயர் சோ 2 into 2 ஸ்கொயர் 4 அப்ப 2 4 8 அப்ப ரெண்டாவதா இருக்கு பாத்தீங்களா இதுல L ஷெல்னு சொல்லலாம் இதுல மொத்தம் 8 எலக்ட்ரான்கள் இருக்கும் சரிங்களா அதே போல n க்கு 3 ன்னு போட்டா என்ன வரும் 2 into 3 ஸ்கொயர் சோ 2 into 9 ன்னு வரும் 2 9s are 18 18 அப்ப m ல மொத்தம் 18 எலக்ட்ரான்கள் இருக்கும் ஓகேங்களா இதனால தான் இந்த 2 8 18 இந்த எண்ணிக்கையில இருக்கு பாத்தீங்களா இந்த எண்ணிக்கையில இருக்கிற அந்த அணு எண் வந்து பாத்தீங்கன்னா நிலைத்த எலக்ட்ரான்களை கொண்டிருக்கும் யாருக்கிட்டையும் கடன் வாங்காது சோ இவங்க எல்லாருமே மந்தவாயுக்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் பாருங்களேன் ரெண்டாவது ஆளு யாரு ஹீலியம் ஹீலியம் தானே கரெக்டா இந்த இடத்துல 10வதா இருக்குது யாரு நியான் இருக்கும் சரிங்களா 18ஆ இருக்குது யாரு ஆர்கான் இருக்கும் சரிங்களா சோ அந்த மாதிரி ஹீலியம் நியான் ஆர்கான் இதெல்லாம் நம்ம என்னன்னு சொல்லுவோம் மந்த வாயுக்கள் நோபல் கேசஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா ஏன்னா நிலைத்த எலக்ட்ரான் அமைப்பை கொண்டிருக்கும் யார்கிட்டையும் கடன் வாங்கணும்னு அவசியம் இல்லை யார்கிட்டையும் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை சரிங்களா சோ அதனால என்ன பண்ணிருக்கோம் கரெக்டா இங்க ஃபர்ஸ்ட் இதுல கே ஷெல்ல 2 எலக்ட்ரான் கரெக்டா இருக்கும் ரெண்டாவது எல்ல 8 எலக்ட்ரான் கரெக்டா இருக்கும் அதுக்கப்புறம் 18 எலக்ட்ரான் எம்ல கரெக்டா இருக்கும் சரிங்களா சோ அப்படி இருக்கிறதுனால தான் அதை மந்த வாயுக்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் ஓகேங்களா சோ அதுக்கு நம்ம யூஸ் பண்ற ஃபார்முலா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2n ஸ்கொயர் தான் சரிங்களா சோ அப்ப இந்த क्वेश्चनக்கான ஆன்சர் என்னது 2n ஸ்கொயர் ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க டேஷ் என்னும் இயற்கை துணைக்கோள் மட்டுமே கோள் சுழலும் திசைக்கு எதிர் திசையில் அமைந்துள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க இதுக்கான ஆப்ஷன் கானிமீடு ட்ரைட்டான் செரஸ் டைமோஸ் அப்படின்னு சொல்லிட்டு 4 கொடுத்துருக்காங்க சரிங்களா இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ட்ரைட்டான் ஓகேங்களா ட்ரைட்டான் அப்படின்றது தான் ரைட்டு ஏன்னா இதுதான் சூரிய குடும்பத்துல 7வது பெரிய கோள் அந்த அளவுக்கு பெருசா இருக்கும் சரிங்களா ஆனா இது வந்து ஒரு இயற்கை துணைக்கோள் தான் அது எந்த கோளோட இயற்கை துணைக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க சரிங்களா ட்ரைட்டான் என்பது எந்த கோளோட இயற்கை துணைக்கோள் செயற்கைக்கோள் அப்படின்றது நம்ம அனுப்புறது சரிங்களா இப்ப சொன்னோம்ல ஆரியபட்டா ரோகிணி வேற என்னது பாஸ்கரா அது இல்லாம ரஷ்யா ஃபர்ஸ்ட் அனுப்புனாங்க பாத்தீங்களா ஸ்புட்னிக் இதெல்லாம் வந்து செயற்கை துணைக்கோள் ஆனா நம்ம அதாவது அங்கே பக்கத்துல சுத்துது பாத்தீங்களா பூமியோட இயற்கை துணைக்கோள் எது நிலவு சந்திரன் அதே போல ஒவ்வொரு கோளுக்குமே இயற்கை துணைக்கோள் இருக்கும் அப்படி இருக்கும்போது ட்ரைட்டான் அப்படின்றது எந்த கோளோட இயற்கை துணைக்கோள் அப்படின்றது கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க ஓகேங்களா சரி கானிமீட்னா என்ன சார் இதுதாங்க சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய துணைக்கோள் சரிங்களா இது வந்து வியாழனோட இயற்கை துணைக்கோள் சரிங்களா வியாழனோட இயற்கை துணைக்கோள் சூரிய குடும்பத்திலேயே மிகப்பெரிய கோள் எது அப்படின்னு கேட்டீங்கன்னாலும் அது வியாழன் தான் வியாழன் தானே அப்படி இருக்கும்போது கானிமீடு அப்படின்றது சூரிய குடும்பத்துல மிகப்பெரிய இயற்கை துணைக்கோள் ஓகேங்களா ஞாபகம் வச்சுக்கீங்களா செரஸ் அப்படின்றது எது சார் சிறுங்கோள் அப்படின்னு சொல்லாங்க செரஸ் என்னன்னு சொல்லலாம் ஒரு சிறுங்கோள் அப்படின்னு சொல்லலாம் சிறிய கோள்கள் ஓகேங்களா சோ அதே போல டைமோஸ் அப்படின்னா என்ன சார் இந்த டைமோஸும் இன்னொன்னு போப்போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணு இருக்கும் இது ரெண்டுமே செவ்வாயோட இயற்கை துணைக்கோள்கள் செவ்வாய்க்கு மொத்தம் 2 துணைக்கோள்கள் இருக்கும் அதுல ஒன்னு டைமோஸ் இன்னொன்னு போப்போஸ் சரிங்களா ஆனா நம்ம क्वेश्चनக்கு என்ன கேக்குறாங்க டேஷ் என்னும் இயற்கை துணைக்கோள் மட்டுமே கோள் சுழலும் திசைக்கு எதிர் திசையில் சுழலுது அப்ப எல்லாரும் இப்படி சுத்த சொன்னா நம்மால் மட்டும் இப்படி சுத்துவாரு ஆப்போசிட்ல சரிங்களா அப்படி ஆப்போசிட்ல சுத்துறது யாருன்னு கேட்டீங்கன்னா ட்ரைட்டான் இது எந்த கோளோட துணைக்கோள் அப்படின்னு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க ஓகேங்களா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாப்போமா பாருங்க அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய கடவுளோட பெயர் என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க
வீனஸா, செவ்வாயா, யுரேனஸா, வியாழனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? சோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா வீனஸ். வீனஸரா அன்பு மற்றும் அழகை குறிக்கும் ரோமானிய கடவுளோட பேரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? இதுல வியாழன் அப்படின்றது ரோமானியரோட கடவுள் பேரு ஜூபிட்டர் அப்படின்னு தான் சொல்லுவாங்க. சரிங்களா? சோ வியாழன ரோமானிய கடவுள் பேரா வந்து அவங்க கும்பிடுவாங்க. சரிங்களா? செவ்வாய் அப்படின்றது ரோமானியர்களோட போர்க்கடவுள், ரோமானியரோட போர்க்கடவுள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? அது இல்லாம செவ்வாயை வேற எப்படி சொல்லலாம்? சிவப்பு கோள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா? சிவப்பு கோள். ஏன் செவ்வாயை சிவப்பு கோள் அப்படின்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. சரிங்களா? செவ்வாய் சிவப்பு கோள் என அழைக்கப்பட காரணம் என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் கொஸ்டின், லாஸ்ட் ஒன். அணு உலைகளில் வெளியேறும் நியூட்ரான்களை உட்கவர பயன்படுவது எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஜிங்க். ஜிங்க்னா என்னன்னு சொல்லுவோம்? துத்தநாகம். சரிங்களா? துத்தநாகத்தை தான் ஜிங்க்னு சொல்லுவோம், ஜெட்டன். ஓகேங்களா? யுரேனியம். யுரேனியம் U-234 அணு உலைகள்ல பயன்படுற ஒரு பொருள். சரிங்களா? ரேடியம், இதுவும் வந்து அணு உலைகள்ல பயன்படுறது. சரிங்களா? இதுல அணு உலைகளில் வெளியேறும் நியூட்ரான்களை, நியூட்ரான்கள் அந்த பிளஸ்ல இருக்கு பாத்தீங்களா, அந்த நியூட்ரலு, அத உட்கவர பயன்படுவது எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கேட்மியம். சோ கேட்மியம் தான் உட்கவர பயன்படுகின்ற அந்த பொருள், அந்த தனிமம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். சரிங்களா? சோ இந்த வீடியோல நம்ம என்ன பார்த்திருக்கோம்? 25 கொஸ்டின் சயின்ஸ்ல பார்த்திருக்கோம். சரிங்களா? சோ முடிஞ்ச அளவுக்கு எக்ஸாம் டேட் வந்துருச்சு, பிராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. நம்ம பிராக்டிஸ் பண்ணதான் நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? கொஞ்சமாவது அந்த இன்ட்ரெஸ்ட் அதிகமாயிட்டே இருக்கணும். சரிங்களா? கன்சிஸ்டன்சி இஸ் த கீ ஆஃப் சக்சஸ். சரிங்களா? டெய்லியும் படிச்சா மட்டுமே தான் இங்க ஜெயிக்க முடியும். ஓகேங்களா? அதே போல மேக்ஸுக்கு தனி வட்டிக்கான வீடியோ கேட்டிருந்தீங்க, கூடிய சீக்கிரம் தனி வட்டிக்கான வீடியோவும் வரும். நன்றி.